வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. என்ன ரஞ்சி, ஆழ்ந்த சிந்தனையில இருக்க? இல்ல ராஜிமா, எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நினைக்கிற? இங்க பாரு, நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் அவன் நம்மள நம்புறான்ல, அத மட்டும் நீ பாரு. இத பத்தியா எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயுமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். கேஸ்ல அவனை காலி பண்ணி 4 வருஷத்துக்கு அவனை உள்ள வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா கம்பெனியே நம்ம கிட்ட தான் வரும். அப்படியா ராஜிமா? என்ன நீ ஒண்ணுமே தெரியாம இருக்க? நாளைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல இத பத்தி தான் மெயினா டிஸ்கஷனே இருக்க போகுது. என்ன பண்ணாலும் விஜய் உள்ள இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்னதான் நாமினேட் பண்ண முடியும். இந்த நிமிஷம் வர விஜயோட சப்போர்ட் நமக்கு தானே இருக்கு. சோ நான் தான் சீஃப் டைரக்டர் ஆஃப் தி போர்ட், நீ தான் என்னோட செக்ரட்டரி. நான் எப்படி ராஜிமா? பின்ன நீ இல்லாம வேற யாரு? இங்க பாரு, நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கவலைப்படாத, நான் உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கறேன். நாளையில இருந்து நாம புது சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்க போறோம். ஏ ராஜேஸ்வரி. ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கீங்க? என்ன என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன பண்றீங்க? கிட்ட வந்தா அவ்வளவுதான். இதுல தலையிட்டேன்னு வச்சுக்கவே காணாம போயிடுவேன். ஏய் விடுங்க. ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணு உனக்கு என்ன துரோகம் பண்ணா? அவ வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்க. எடுங்க, சொன்னா கேளுங்க, எடுங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கூட பிறந்தவன் வாழ்க்கையை இப்படி சீரழிக்க துடிக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? கல்யாணம் ஆகி ஒரு நாள் அவளை சந்தோஷமா விட்டுருப்பியா? இன்னைக்கு ஒரு படி நீ மேல போய் மாப்பிள்ளை தம்பி ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அவரு கம்பெனி மொத்தத்தையும் வளைச்சு போடலான்னு பாத்துட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடி. விடுங்க. என்ன சொன்னீங்க? எனக்கு நல்ல சாவு வராதா? அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல. இதோ பாருங்க, விஜய் சொத்து என்கிட்ட வரலனாலும் நான் கோடீஸ்வரி தான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி சொத்து சொத்துன்னு பேயா அலையற? பின்ன உங்களை மாதிரி பிச்சைக்காரியா வாழ்ந்துட்டு சாக சொல்றீங்களா? இந்த ராஜேஸ்வரியோட சாம்ராஜ்யத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் நான் செத்தே போவேன். எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? வருஷ கணக்கா வராத அக்கா தேடி வந்திருக்காளேன்னு அக்கா அக்கான்னு உன்கிட்ட பாசத்தை கொட்டின அவருக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? ஐயோ, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. தப்பா புரிஞ்சுக்கிட்டது உங்க தப்பா இல்ல ஏன் தப்பா? அப்புறம் எப்படி என்ன தப்பு சொல்வீங்க? இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, நான் ஒன்னும் பாசத்துல எல்லாம் அவனை பார்க்க வரல. நான் இங்க வந்ததே அவன் சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல மாத்திக்கிறதுக்காக மட்டும்தான். ஆடி பாவி. இப்போ நல்லா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? ஆடி பாவி. இதுக்கே ஷாக் ஆயிட்டா எப்படி? இதுக்கு நான் எவ்வளவு நாள் ஸ்கெட்ச் போட்டிருக்கேன் தெரியுமா? இதோ கூடவே இருக்காளே ரஞ்சிதா, இவளுக்கு கூட இப்பதான் ரொம்ப ரீசெண்டா தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு தன்னந்தனியா உழைச்சிருக்கேன் நான். அப்படின்னா வெளியில நடந்த பிரச்சனை எல்லாம் எல்லாமே நீ பார்த்த வேலைதானா? ஓ, இது எல்லாத்துக்குமே நீதான் காரணமா? நீங்க ரொம்ப லேட்டு பூரணி. நீங்கலாம் என்ன பிசினஸ் மேக்னெட்? போங்க பூரணி. ஏ, அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு செம்ம போதையில இருந்தான்ல, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். அவன் குடிக்கிற பால்ல மருந்த கலந்தது நான் தான். எப்படி செஞ்சேன்? அவ்வளோ விசுவாசமா இருந்த அவனோட ஸ்டாஃப வச்சே தானே செஞ்சேன். அங்கதான் நிக்கிறா இந்த ராஜி. அப்புறம் இந்த பேப்பர்ல எல்லாம் ஃபேக் நியூஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணது, குடவுன் ஃபயர் ஆனது, இன்வெஸ்டர்ஸ தூண்டி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது, செக் பவுன்ஸ் ஆச்சுல்ல, அந்த ஏற்பாடு பண்ணது கூட இந்த ராஜியோட திருவிளையாடல் தான். எப்படி சூப்பரா? இவ்வளவும் பண்ணிட்டு எப்படி உன்னால குற்ற உணர்ச்சியே இல்லாம நிக்க முடியுது?
இப்ப கூட உன்னை நம்பின அவரை ஏமாத்திட்டு அவர்கிட்ட போய் நல்லவ மாதிரி நடிக்கிறியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஐயோ கடவுளே, ஈஸ்வரா, இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தான் இருக்கியா? உன்ன இரு. ஏய் இருடி. என்ன பண்ற பாரு. மேடம். வழி பண்ணாம விட மாட்டேன். சொல்லுங்க மேடம். ஏய் மேடமா மேடம், என்ன கண்டவங்கள உள்ள விடுற? இதுக்கு தான் நீ சம்பளம் வாங்குறியா? முதல்ல கூட்டிட்டு போய் யார கண்டவங்க? யார கண்டவங்க சொல்ற நீ? ஐயோ கூட்டிட்டு போ. ஏய் விடா. மேடம் வாங்க மேடம். வேணாம் மேடம். இன்னைக்கு இவ கதையை முடிக்கிறேன். சொன்னா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, விடுடா. வாங்க மேடம். விடுங்கறல. ஐயோ யோ என்ன பாத்துட்டு இருக்க? கூட்டிட்டு போ. ஏய், கூட்டிட்டு கையை போ. விடு. வாங்க மேடம். கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் கூட்டிட்டு பரவாயில்ல, கையை விடு. போங்க. ஏய், விடுங்கறல, கையை விடு. கொல்லாம விட மாட்டேன்டி. மேடம். திரும்ப வருவேன். உன்னை விட மாட்டேன். யோ விடியா. விடு. விடுனே, விடு. போயா. கையை எப்படி அப்படிப்ப? பா. போயான்றல. போ. ஏ ராஜி, உன்னை நான் விட மாட்டேன்டி. என்ன வெளியில தள்ளிட்டேன்னு நினைக்காத. உன்னை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். என் மாப்பிளைய ஜெயில தள்ளிட்டு நீ நிம்மதியா வாழ்ந்துடலான்னு மட்டும் கனவு காணாத. துரோகம் செய்யலாண்டி, ஆனா அந்த துரோகத்தை கூட எதிரியா நின்னு செய்யுங்க. அன்பாலெல்லாம் செய்யாதீங்க. ஆனா ஒண்ணு, நீ ஆசைப்படுற எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். உன்னை நான் நடு தெருவுல கொண்டு வந்து நிப்பாட்ல, என் பேர் அன்னபூர்ணி இல்லடி. உன் தம்பிக்கு நீ யாருன்னு புரிய வச்சு உன் முகத்திரைய கிழிக்க போறேன்டி. ஏய் போ போ. ஏற்கனவே மல்லி சவால் விட்டு பெருசா கிழிச்சிட்டா. அவளால என்ன பண்ண முடிஞ்சது? உன்னை இங்க ஏவி விட்டு கத்த வைக்க தான் முடிஞ்சது. கத்தி கத்தி செத்து போயிடாத போ. ரெண்டு பேரும் உங்களால முடிஞ்சதை செய்யுங்க போங்க. செய்ய தாண்டி போறேன். உன்னை வச்சுக்கிறேன்டி, விட மாட்டேன்டி. ச்சே. வா. என்ன ராஜிமா இப்படி பேசிட்டு போறாங்க அவங்க? அவளால முடிஞ்சது இது மட்டும்தான். இதெல்லாம் யோசிச்சு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம கிரியேட்டிவா திங்க் பண்ண நிறைய விஷயம் இருக்கு. அத பத்தி மட்டும் யோசிப்போம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.